இரத்தத்தில் படைக்கப்பட்ட அனைத்தையும் இதில் சொல்ல நினைத்தால் முடியாத ஒன்று. சிலவற்றை கீழே விஞ்ஞான ரீதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறைவன் மனிதனை பற்றி சொல்கிறான். நபியே, இறைவனுடைய இறுதி தூதர் நபியை பார்த்து சொல்கிறான், உங்களது இறைவன் வழக்குகளை நோக்கி, நான் பூமியில் என்னுடைய பிரதிநிதியை ஆதமை நிச்சயமாக ஏற்படுத்த போகிறேன் என கூறிய சமயத்தில் அதற்கு அந்த வானவர்கள், இறைவனே, பூமியில் விஷமம் செய்து இரத்தம் சிந்தக்கூடிய சந்ததிகளை உன்னுடைய பிரதிநிதியாக ஆக்குகிறாயா என்று கேட்டதுமல்லாமல், நாங்களோ உன்னுடைய பரிசுத்த தன்மையை கூறி உன்னுடைய புகழை கொண்டு உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன் சொன்னான், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் நன்கறிவேன் என கூறிவிட்டான். திருக்குர்ஆன் 2வது அத்தியாயம் 30வது வசனத்தில். மேலும் இறைவன் சொல்கிறான், எனினும் சைத்தான் அவ்விருவரையும், ஆதம் மற்றும் ஹவ்வா ஆகிய இருவர்களையும் தடுக்கப்பட்டிருந்த மரத்தை அணுகி தவறிழைக்கும்படி செய்து அச்சோலையை விற்றும் அவ்விருவரும் இருந்த மேலான நிலைமையில் இருந்து அவர்களை வெளியேறும்படி செய்துவிட்டான். ஆகவே அவர்களை நோக்கி நான் சொன்னேன், உங்களில் சிலர் சிலருக்கு எதிரியாவர். இச்சோலையிலிருந்து நீங்கள் இறங்கி விடுங்கள். உங்களுக்கு பூமியில் தான் வசிக்க இடம் உண்டு. அதில் சிறிது காலம் வரையில் சுகமும் அனுபவிக்கலாம் என அல்லாஹ் கூறினான். திருக்குர்ஆன் 2வது அத்தியாயம் 36வது வசனத்தில். விஞ்ஞான ரீதியில் மேற்கண்ட இறைவசனத்தை ஆராயும் பொழுது இறைவசனம்தான் உண்மை என்று தெரிய வருகிறது. சில காலங்களுக்கு முன்பு சார்லஸ் டார்வின் என்பவர் மனிதன் குரங்கிலிருந்து தான் வந்தான் என்ற கூற்று வெளியானது. ஆனால் அது பல வருடங்களுக்கு பிறகு அது பொய்யானது என்று இப்போது நமக்கு தெரிய வந்துள்ளது. பூமியில் வாழும் பாலூட்டிகளில் மிக மிக முன்னேற்றம் அடைந்து அறிவு வளர்ச்சி பெற்ற விலங்காக திகழ்பவன் மனிதன். பிற விலங்குகளிடம் இருந்து மாறுபட்டு நிற்கவும் நடக்கவும், அதாவது ஆங்கிலத்தில் ஹோமோ எரக்டஸ், கைவிரல்களை பயன்படுத்தவும் மனிதனால் முடியும். சிந்திக்கும் திறன், கூர்மையான கண் பார்வை ஆகியவை மனிதனில் சிறந்து விளங்குபவையாகும். மனித இனத்தின் பரிணாம வளர்ச்சி குறித்து பலர் கருத்து கணிப்புகளை கூறியுள்ளனர். குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்பர். ஆனால் அது முற்றிலும் சரியானதன்று. ஏனெனில் மனிதனை போன்றே காணப்படும் உராங் உட்டான், சிம்பன்சி, கொரில்லா ஆகிய இன குரங்குகளின் ஒட்டுமொத்த செயற்கை கூறுகளாகவே மனிதன் விளங்குகின்றான். உராங் உட்டாங்கின் மூளை சிம்பன்சியின் மண்டையோடு கொரில்லாவின் கைகள் ஆகியவை மனித இனத்தை போன்றது. எனவே மனித இனத்தோடு தொடர்புடைய இந்த 3 குரங்கினங்களை காட்டிலும் மேம்பட்ட உறுப்புகளை, கைகள், சிந்தனை திறம், குரல் வளம் போன்றவை பெற்றிருப்பவன் மனிதன். எனவே மனிதனும் குரங்கும் ஒரே மாதிரி வடிவமைப்புடைய விலங்கிலிருந்து பொதுவான ஒரு மூதாதையிலிருந்து பரிணாமித்திருக்கலாம் என்று கொள்வதே பொருத்தமாகும். அந்த மூதாதை யார்? இறைவன் சொல்கின்றான், ஆதம், ஹவ்வா ஆகிய இவர்களை நாம் சுவனப்பதியிலிருந்து தூக்கி எறிந்தோம் பூமிக்கு. அதன் அடிப்படையில இங்கு சொல்லப்பட்டு இருக்குது. எனவே மனிதனின் மூதாதையர்கள் குரங்குகள் அல்ல, ஆனால் குரங்குகளை போன்ற விலங்குகளே என உறுதிப்பட கூற முடியும். மேலும் இறைவன் திருக்குர்ஆன் 6வது அத்தியாயம் 2வது வசனத்தில் சொல்கிறான், அவன்தான் உங்களை களிமண்ணால் படைத்து உங்களுக்கு உரிய வாழ்நாளை குறிப்பிட்டு நிர்ணயம் செய்தவன்.
அவனிடத்தில் உங்கள் விசாரணைக்காகவும் ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. இவ்வாறிருந்தும் நீங்கள் அவனுடைய இறைத்தன்மையை சந்தேகிக்கின்றீர்கள். மேலும் சொல்கிறான், திருக்குர்ஆன் 86வது அத்தியாயம் 5வது வசனம். ஆகவே மனிதன் தான் எதனால் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை சிறிது கவனிக்கவும் என்று இறைவன் நம்மை பார்த்து சொல்கிறான். குதித்து வெளிப்படும் ஒரு துளி தண்ணீரை கொண்டே படைக்கப்பட்டான். அந்த குதித்து வெளியாகும் அந்த நீர் முதுகு தண்டுக்கும் நெஞ்சுக்கும் மத்தியில் இருக்கிறது என்று இறைவன் திருக்குர்ஆன் 86வது வசனம் 86வது அத்தியாயம் 7வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். மேற்கண்ட இறை வசனத்தை நாம் ஆராயும் பொழுது மனிதன் என்பவன் ஒரு துளி தண்ணீரை கொண்டே படைக்கப்பட்டான் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்திருக்கிறோம். அதாவது விஞ்ஞான ரீதியில் பார்த்தோமே ஆனால் விந்தணு அல்லது விந்து, ஆங்கிலத்தில் ஸ்பேம் அப்படி என்று சொல்வார்கள், என்பது ஆண் இனப்பெருக்க அணு. ஸ்பேம் என்ற வார்த்தை கிரேக்கத்தில் ஸ்பெர்மா என்ற வார்த்தையிலிருந்து உருவானது. இதற்கு கிரேக்கத்தில் விதை என்று பொருள். விந்தணுக்கள் விதை பைகளில் சேமிக்கப்பட்டாலும் புரோஸ்டேட் கிளாண்ட் இருந்து திரவும் 98 விழுக்காடும் விந்தணுக்கள் 2 விழுக்காடும் இருக்கும். விந்தணுக்கள் விந்தகங்களில் உற்பத்தியாகும். பின்பு ஆண் குறியில் இருக்கும் விந்து கோப்பையில் இந்த விந்து அணுக்கள் சேகரிக்கப்படுகின்றன. விந்தணுவிற்கு தலை, உடல், வால் என 3 பகுதிகள் உள்ளன. இந்த வால் பகுதியானது பெண்ணின் இனப்பெருக்க உறுப்பினுள் நீந்தி சென்று முட்டையுடன் கரு கட்ட உதவுகிறது. கரு கட்டலின் போது ஒரு மடிய நிலையில் உள்ள ஆணின் விந்தணுவில் உள்ள 23 குரோமோசோம்கள் ஒரு மடிய நிலையில் உள்ள பெண்களின் முட்டையில் உள்ள 23 குரோமோசோம்களுடன் இணைந்து இருமடிய நிலையுள்ள கருவை உருவாக்குகின்றது என்று விஞ்ஞானத்தில் சொல்லப்படுகின்றன.